ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஃபேக்டர்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது காரணிகள் மற்றும் அதனோட பண்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக வீடியோவோட முடிவில் ஃபேக்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃபேக்டர்னால் என்னென்னா, எ ஃபேக்டர் ஆஃப் அ நம்பர் இஸ் அன் எக்ஸாக்ட் டிவைசர் ஆஃப் தட் நம்பர். அதாவது ஒரு நம்பரோட ஃபேக்டருங்கிறது என்னதுன்னா, அந்த நம்பரை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் தான் அதனோட ஃபேக்டர்ஸ். அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரிமைண்டர் 0 வர்றது மாதிரி எந்தெந்த நம்பர்ஸ் ஒரு நம்பரை டிவைட் பண்ணுதோ அதுதான் அதனோட ஃபேக்டர்ஸ். இப்போ வேணால் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபைண்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6. ஃபைண்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6. 6ஓட ஃபேக்டர்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 6ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தெரியும்? ஃபேக்டர்ஸ்னால் எக்ஸாக்ட் டிவைசஸ். அந்த 6ஐ 0 வர்றது மாதிரி எந்தெந்த நம்பர்ஸ் டிவைட் பண்ணுதோ அதுதான் அதனோட ஃபேக்டர்ஸ். அப்போ இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம், 6 யாரெல்லாம் 0 வர மாதிரி டிவைட் பண்ணுறா அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் 6 1 டேபிளால் டிவைட் பண்ணிப்போம். 1 6 6. ஸோ ரிமைண்டர் என்னது? 0. தென் நெக்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 6ஐ 2ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 2 3s are 6, ரிமைண்டர் 0. தென் 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 3 2s are 6, ரிமைண்டர் 0. தென் 6ஐ 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 4 is 4, ரிமைண்டர் 2. தென் 6ஐ 5ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 5 is 5, ரிமைண்டர் 1. தென் 6ஐ 6ஆல் டிவைட் பண்ணும்போது 1 6 is 6, ரிமைண்டர் 0. இப்போது நம்மளோட டெஃபினேஷன் என்னது? ஃபேக்டரோட டெஃபினேஷன் என்னது? A factor of a number is an exact divisor. ரிமைண்டர் 0 வர்றது மாதிரி எந்தெந்த நம்பர்ஸ் 6ஐ நமக்கு டிவைட் பண்ணியிருக்கோ அதெல்லாம் தான் அதனோட ஃபேக்டர்ஸ். அப்படி பார்க்கும்போது இங்கே 6ஓட ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம் வருவா? ரிமைண்டர் இந்த பிளேஸில் 0 வந்திருக்கு, தென் இங்கே 0 வந்திருக்கு, இங்கே 0 வந்திருக்கு, தென் இங்கே 0 வந்திருக்கு. அப்போது இந்த 6ஓட ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம்னு பாருங்கள். 1 6ஓட ஃபேக்டர், 2 is a factor, 3 is a factor and 6 is also a factor of 6. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேக்டர்னால் ஒரு நம்பரை ரிமைண்டர் 0 வர்றது மாதிரி டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே அதனோட ஃபேக்டர்ஸ் தான். தேர்ஃபோர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 ஆர் யாரெல்லாம் வருவா? 1 2 1 2 3 and 6. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அதனோட எக்ஸாக்ட் டிவைசஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் அதனோட ஃபேக்டர்ஸ். இப்போ எக்ஸாக்ட் டிவைசஸ் கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொன்றா நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம். ரிமைண்டர் 0 வர கேசஸ் எல்லாம் எக்ஸாக்ட் டிவைசஸ். ஸோ அந்த நம்பர்ஸ் தான் நமக்கு அதனோட ஃபேக்டர்ஸ் வரும். இப்போது 6ங்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பருங்கிறதுனால நம்ம ஈஸியாக போட்டுட்டோம். அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்துட்டோம்? இப்போ 7 இதுக்கு மேலே நமக்கு டிவைட் பண்ணால் கண்டிப்பாக 6ஐ டிவைட் பண்ண முடியாது, ஹோல் நம்பர் வராது தெரியும். ஸோ சப்போஸ் நமக்கு 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 ஆர் ஏதோ ஒரு பிக்கஸ்ட் நம்பர் இருக்குது. அப்படி சப்போஸ் 100 எடுத்துக்கோங்க. 100 இருந்தால் நம்மளால் இந்த மாதிரி 100 டைம்ஸ் டிவைட் பண்ணி பார்க்க முடியுமா? முடியாது, அப்படி தானே? ஸோ அப்போ அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது, நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இதே 6க்கு நம்ம எப்படி அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போது இந்த ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டா போதும், 6 எந்தெந்த டேபிள்ஸில் வரும் அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிட்டா போதும். இப்போ 1 டேபிளில் 6 வருமா? வரும். ஏன்னா 1 6 6. 2 டேபிளில் 6 வருமா? வரும். 2 3s are 6 வரும். 3 டேபிளில் 6 வருமா? ஆமாம். 3 2s are 6. தென் 4 டேபிளில் 6 வராது. 5 டேபிளையும் 6 வராது. தென் 6th டேபிள் தான் வரும். 6 1 is 6 வரும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் இங்கே வரக்கூடிய எந்தெந்த டேபிள்ஸ் இந்த நம்பர்ஸ் தான் இதனோட ஃபேக்டர்ஸ். பாருங்கள், 1 2 3 6, 1 2 3 6. ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அது எந்தெந்த டேபிள்ஸில் வரும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டாலே போதும். இப்போ நம்ம இதில் 4 ஸ்டெப் எழுதியிருக்கோம். இதை நம்ம 2 ஸ்டெப்லேயே ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்? இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கோ 1 2 தென் 3 வருது. இந்த 3 தான் இங்கே என்ன செய்திருக்கு? ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஒரு நம்பர் நமக்கு திருப்பி ரிப்பீட் ஆகும்போது அதுக்கு பிறகு இருக்கிற கேசஸ் நாம் என்ன செய்ய வேண்டாம்? செக் பண்ணவே வேண்டாம், அதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம்? 1 2 3 6. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த 6க்கு
அதனோட டெஃபினிஷன் படி பார்த்தா இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் இது சின்ன நம்பர்னால நம்ம வந்து ஈஸியாக போட்டுட்டோம். இதே பெரிய நம்பர்ஸுக்கெல்லாம் நம்மளால் இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸையும் போட்டு டிவைட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த கேசஸ்க்கு நம்ம என்ன செய்துக்கலாம், இந்த டேபிள்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக போட்டுக்கலாம். இந்த டேபிள்ஸ்லையே ஒரு நம்பர் திருப்பி ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பிறகு இருக்கிற கேசஸ்க்கு நம்ம செக் பண்ணவே வேண்டாம், அதோடையே என்ன செய்துக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் இங்கே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 யாரெல்லாம் இந்த இது மட்டும் நீங்கள் எடுத்துட்டாலே போதும். ஸோ அப்படி பார்க்கும்போது 1 2 3 அண்ட் இந்த 6 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 யாரெல்லாம் வந்துச்சு, 1 2 3 அண்ட் 6. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 பார்க்கலாம். 12ஓட ஃபேக்டர்ஸை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ தான் சொன்னேன் டேபிள்ஸ் யூஸ் பண்ணி எழுதலாங்கிறது. டேபிள்ஸ்னால் 1 டேபிளில் 12 வருமா, வரும். 1 12 இஸ் 12, 2 டேபிளில் 12 வரும். ஸோ 2 டேபிளில் 12 வரும். தட் இஸ் 2 6 are 12. தென் 3 டேபிளையும் 12 வரும். 3 4s are 12. தென் நெக்ஸ்ட் என்னது 4 டேபிளையும் 12 வரும். ஸோ 4 இங்கே ஆல்ரெடி வந்துடுச்சு. அதனால் நம்ம இதுக்கு பிறகு இருக்கிற கேசஸ் வந்து செக் பண்ணவே வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இதே நம்பர்ஸ் தான் திருப்பி வரும். 4 டேபிளில் 12 வரும். தென் 5 டேபிளில் 12 வராது, 6 டேபிளில் வரும். பார்த்திங்கன்னா அதே தான் இங்கே ரிப்பீட் ஆகும் பாருங்கள். 6 2s are 12. தென் 7 டேபிளில் வராது 12, 8 டேபிளில் வராது, 9 டேபிளில் வராது, 10 டேபிளில் வராது, 11ல் வராது, தென் 12th டேபிளில் தான் வரும். 12 1 is 12. ஸோ அப்போ இதுலேயும் பாருங்கள், இந்த 4 வந்து இங்கே ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பிறகு இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே இந்த 4 6 12ங்கிறது இங்கே அப்படியே இருக்குது. அப்போது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா நாம் என்ன செய்திடலாம், அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்மளோட இப்போ ஃபேக்டர்ஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 ஆர் யாரெல்லாம் வருவா பாருங்கள், 1 2 3 4 6 and 12. இப்படி சூஸ் பண்ணிக்கலாம், ஆர் வந்து இப்படி சூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறது தான் நமக்கு டைம் மிச்சமாகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த ரிப்பீட் ஆன உடனே ஸ்டாப் பண்ண போகிறோம். பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 64ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 64க்கு இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் பாருங்கள். 64னா தெரியும், டேபிள்ஸ் யூஸ் பண்ணிப்போம். 1 டேபிளில் கண்டிப்பாக வரும். 164 64. தென் 2 டேபிள்லையும் வரும். 232s are 64. தென் 3 டேபிளில் வருமா, வராது. இதை செக் பண்ணுறதுக்கு டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த டேபிள்ஸில் வரும் அப்படிங்கிறது. டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை வேணால் பார்த்துக்கலாம். தென் 3 டேபிளில் வராது, 4 டேபிளில் வரும். என்ன வரும் 4 டேபிளில், 4 16s are 64. தென் 5 டேபிளில் வராது, 6 டேபிளில் வராது, 7 டேபிளில் வராது. தென் 8 டேபிளில் வரும். 8 8s are 64. பாருங்கள், இப்போ இதில் வந்த 8 திருப்பி என்ன ஆகிடுச்சு, ரிப்பீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதோட என்ன செய்துக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நாம் என்ன செய்ய வேண்டாம், செக் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா செக் பண்ணாலும் 16 4s are 32 2s are 64 1s are தான் நமக்கு திருப்பி வரும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேர்ஃபோர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 64 ஆர் யாரெல்லாம் வருவான்னு பாருங்கள். 1 2 1 2 4 8 4 8. இந்த பக்கம் இருக்கிறது எழுத மறந்துடக்கூடாது. 16 32 and 64. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்ஸ் ப்ரொசீஜர் கூட எழுத வேண்டாம், சும்மா ஜஸ்ட் வந்து இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். சப்போஸ் இப்போ வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர் எடுத்துக்கலாம் பாருங்கள். ஸோ அது ஃபஸ்ட் வந்து ஒரு 2 டிஜிட்டுக்கு இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ண பார்ப்போம். ஃபஸ்ட்டு 50ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். 50ஓட ஃபேக்டர்ஸுக்கு இப்போ டேபிள்ஸே எழுதாமல் ஜஸ்ட் இதை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க பாருங்கள். 150 is 50. தென் நெக்ஸ்ட்டு 2 டேபிளுக்கு வரும். 225s are 50. 3 டேபிளுக்கு வராது, 4 டேபிளுக்கு வராது, 5 டேபிளுக்கு வரும். 5 10s are 50 வந்துடும். 6க்கு வராது, 7 8 9 வராது. தென் அகைன் என்ன வரும், 10க்கு தான் இங்கே வரும். ஸோ 10 ரிப்பீட் ஆகிடுச்சு. ஸோ இதோடு நம்ம என்ன செய்துக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
தேர்ஃபோர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 50 ஆர் யாரெல்லாம் வருவா பாருங்கள் 1 2 5 10 25 and 50. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஃபேக்டர்ஸ் வந்து கிளியராக ஒரே ஒரு 3 டிஜிட் எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். அதுக்கு பிறகு அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கலாம். 3 டிஜிட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போது என்ன ஒரு நம்பர் 112 சூஸ் பண்ணிக்கலாம். 112ஓட ஃபேக்டர்ஸ் எப்படி எழுத போகிறோன்னு பார்க்கலாம். இந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து இது எந்தெந்த டேபிள்ஸில் வரும் அப்படிங்கிறத ஈஸியாக போட்டுடலாம். இப்போ 112க்கு பார்க்கலாம் பாருங்கள். 1 டேபிளில் எல்லா நம்பர்ஸுமே 1 டேபிளுக்கு வரும் பாருங்கள். அப்போது 112 is 112. தென் 2 டேபிளுக்கு வரும் ஈவன் நம்பர். ஸோ இது 2 டேபிளுக்கு வரும். ஏன்னா வந்துடும் 56 வரும். 3 டேபிளுக்கு வராது. ஏன்னா இதோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 4ஆக இருக்குது. ஸோ 3 டேபிளுக்கு வராது. தென் 4 டேபிளுக்கு வரும் 28. 5 டேபிளுக்கு வராது. 6க்கு வராது. 7க்கு வரும். 16ல் வரும். தென் 8th டேபிளில் வரும். 8 14 வரும். தென் 9 டேபிளில் வராது. 90 வராது. 10 டேபிளில் வராது. 11 டேபிளுக்கும் வராது. 12 டேபிளில் வராது. 13th டேபிள்லையும் வராது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th தான். அப்போ இந்த 14th வந்து என்ன செய்திருச்சு ரிப்பீட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ என்ன செய்துக்கலாம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபேக்டர்ஸ் ஆஃப் 112 யாரெல்லாம் பாருங்கள். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 112 ஆர் இது எல்லாமே வரும் 1 2 4 7 8 14 16 28 56 and 102. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது. ஸோ இப்போது நம்ம இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபேக்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி போட்டோம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12. அங்கே என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தோம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 ஆர் இதெல்லாம் 1 2 3 4 6 and 12. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம என்ன செய்ய போகிறோம் வெரிஃபை பண்ண போகிறோம். 1 இஸ் அ ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். 1 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் எவ்ரி நம்பர். இப்போ நம்ம போட்ட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலேயுமே 1 அதனோட ஃபேக்டராக இருக்கும். கண்டிப்பாக அந்த நம்பரும் அதனோட ஃபேக்டராக இருக்கும். இப்போ பாருங்கள் 1 இதனோட ஃபேக்டர் 12ஓட ஃபேக்டர் 1 இருக்குது. இப்போ 1 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் எவ்ரி நம்பர். ஸோ 1 கண்டிப்பாக எல்லா நம்பர்ஸுக்கும் 1 வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கும். தென் எவ்ரி நம்பர் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் இட் செல்ஃப். எல்லா நம்பருமே அதுவே ஃபேக்டராக இருக்கும். இப்போ பாருங்கள் 12க்கு ஃபேக்டர் யார் இருக்கிற 12 இருக்குது. எந்த நம்பர் எடுத்தாலும் இப்போ 100க்கு ஃபேக்டர் எடுத்தால் 100 1ம் வரும் 100ம் கண்டிப்பாகவே வரும். அது தவிர அடிஷ்னலாக கொஞ்சம் ஃபேக்டர்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து 1 வந்து எல்லா நம்பர்ஸுக்கும் ஃபேக்டராக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எந்த நம்பருக்குமே அதுவே ஃபேக்டராக இருக்கும். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1 இஸ் த ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் அ நம்பர். நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அதனோட ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர் யாராக தான் இருப்பேன் 1ஆக தான் இருக்கும். தென் த நம்பர் இட் செல்ஃப் இஸ் இட்ஸ் கிரேட்டஸ்ட் ஃபேக்டர். அதே டைமில் அந்த ஃபேக்டர்ஸில் யார் கிரேட்டஸ்ட்டாக இருப்பா அதே நம்பர் தான் அந்த ஃபேக்டரில் வந்து கிரேட்டராக இருக்கும். 1 வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். அந்த நம்பர் வந்து கிரேட்டஸ்ட் ஃபேக்டராக இருக்கும். the factor of a number is less than or equal to the number. அதாவது ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ் எல்லாமே அதை விட லெஸ்ஸாக இருக்கும் ஆர் ஈக்குவலாக இருக்கும். 12ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 12 விட சின்னதாக இருக்குது அல்லது 12க்கு ஈக்குவலாக இருக்குது. அதை தாண்டி அதனோட ஃபேக்டர்ஸ் என்ன செய்யாது போகாது. the next part பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு எவ்ரி நம்பர் அதாவது எக்ஸப்ட் 1 has at least 2 factors 1 and the number itself. நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் 1 தவிர எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அது யாரில்னா 1ம் அதே நம்பரும் எல்லா கேசஸ்க்குமே அதுவே ஃபேக்டர்ஸாக இருக்கும். இந்த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ கிவன் நம்பர் ஆர் ஃபைனைட். ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கும். எண்ணக்கூடிய அளவில் கவுண்டபிளாக தான் இருக்கும் ஃபேக்டர்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் புரிஞ்சிருக்கும். நீங்கள் இதில் ரெண்டே விஷயம் தான் இங்கே திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். 1ம் அதே நம்பரும் அதனோட ஃபேக்டர்ஸாக இருக்கும். எந்த நம்பர் எடுத்தாலும் 1 இஸ் த ஸ்மாலஸ்ட் ஃபேக்டராக இருக்கும். அதே நம்பர் அதனோட கிரேட்டஸ்ட் ஃபேக்டராக இருக்கும். 1 தவிர மற்ற எல்லா நம்பர்ஸுக்குமே 2 ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்கும். 1 அண்ட் த சேம் நம்பர் அந்த நம்பர் இட் செல்ஃப். அந்த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு எண்ணக்கூடிய அளவில் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும்.
ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ இந்த ஃபேக்டர்ஸ் பற்றி ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஃபேக்டர்ஸ்னால் எக்ஸாக்ட் டிவைசர் தான். அதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு இப்போ பெரிய நம்பராக இருந்தாலும் நமக்கு வந்து ஒவ்வொரு கேசஸாக செக் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து அந்த டேபிள்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.